அனைவருக்கும் வணக்கம். மாதாபிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியும் அனைவருக்கும் தீர்க்காயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல சந்தர்நாடியில திருமணம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்ப்போம். சந்தர்நாடிங்கிறது முழுக்க முழுக்க என்னோட ஆய்வுல வெளியே ஒரு சிஸ்டமான ஒரு சிம்பிள் டூல். எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்கும் எளிமையான முறையில் பலன் தரக்கூடிய அல்ல பலனை சுட்டி காட்டக்கூடிய ஒரு டூலா சந்தனாடியை நான் கையாளுறேன். அதான் கற்றுக் கொடுத்துட்டும் வரேன். ரொம்ப எளிமையான விதிகளை கொண்டு அமைக்கப்பட்ட அந்த சந்திரனடிங்கிற உள்ள திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் எப்படி நடக்குது, எப்படி கொண்டு வந்து காட்டுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போற விதி ரெண்டே ரெண்டு விதி தான். சந்திரநாடினா என்னன்னு கேட்டோம்னா, பிறந்த கால ஜாதகத்துடன் கோச்சார சந்திரனுடைய தொடர்பு என்ன சொல்லுது, அதுதான் இதோட மெயின் கண்டென்ட். பிறந்த கால ஜாதக கிரகங்கள் கோச்சார சனி யார் யார் சேர்ந்திருக்காங்க, யார் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த சேர்ந்திருக்கவங்க பார்க்கக்கூடிய பிறந்த கால கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்க இருக்கிறாங்க, இந்த மூணு விதியை தவிர்த்து இதில் பெரிய விதிகள் எதுவும் இல்லை. இதுதான் சிம்பிள். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யறோம், பிறந்த கால ஜாதகத்தில் எடுத்து கையில் வச்சுக்கிறோம். அதில் கோச்சார சந்திரனை எடுத்து அந்த பிறந்த கால ஜாதகத்தில் இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்கே போயிட்டுருக்கோ அந்த ராசிக்கு உள்ள வச்சுக்கணும். அந்த ராசியை பிறந்த கால கிரகங்கள் யார் இருக்காங்க, யார் இருக்காங்கங்க, யார் பார்க்குறாங்க, அவங்களுடைய காரகமும் அவங்களுடைய ஆதிபத்திய வீடும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ திருமணம் அப்படிங்கிற பாவத்துக்கு காரகிரகம் செவ்வாயும் சுக்கிரனும். காலவர்ஷத்துக்கு 1ஆம் அதிபதி, காலவர்ஷத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறனால ஒன்று. பெண்களுக்கு காரகிரகம் செவ்வாய், ஆண்களுக்கு காரகிரகம் சுக்கிரங்கனால ரெண்டு பேத்துக்குமே பொதுவாக 7ஆம் அதிபதி திருமணத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவாதிபதி. குரு ஒரு சுபத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். பெரியவங்களால் இருந்து நிச்சயம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு திருமணத்தை குரு சுட்டி காட்டுறார். ஒரு வீட்டில் விசேஷ காரியம் நடக்குன்னா குரு அனுகிரகம் இல்லாமல் பெருசா சந்தோஷமா நடக்காது. அப்ப பிறந்த கால ஜாதகத்துல இந்த விதி நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பிறந்த கால ஜாதகத்தை வைத்து கோச்சாரத்துடன் பிறந்த கால ஜாதகம் போது செவ்வாயுடைய சேர்க்கையோ, செவ்வாயுடைய பார்வையோ, சுக்கிரனுடைய சேர்க்கையோ, சுக்கிரனுடைய பார்வையோ, குரு பார்வையோ, குரு சேர்க்கையோ இல்லாம திருமணத்தை பத்தி கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து 7ஆம் அதிபதி கூட சேர்க்கையோ பார்வையோ இல்லாம திருமணத்தை பத்தி கேட்டான். இந்த விதி விரிவா இருந்தாலும் கூட திருமணத்துக்குன்னு கேட்டு வரும்போது பாருங்க, இந்த கிரகங்களை போகும்போது மட்டும்தான் பார்ப்பாங்க. வேற எப்பவும் உங்களுடைய கேள்வி பாவம் எதுவுமே இருக்காது. இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக்கை பார்ப்போம். ஒரு பொண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, திருமண நிச்சயம் கூடி வருமானு கேட்குறாங்க, எல்லா விதத்தும் பேசி முடிக்கிற ஸ்டேஜில் வந்திருக்காங்க. கோச்சார சந்திரன் பிறந்த காலத்துல கும்பத்துல போயிட்டு இருக்கு. பிறந்த காலத்துல அந்த அம்மாவுடைய இந்த பொண்ணோட ஜாதத்துல செவ்வாய்க்கு எது சேர்க்க இருக்கு. இப்ப சந்திரன் பிறந்த கால செவ்வாய்க்கு எது மேல போகும்போது அதுங்க கலத்திரக்கார கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது செவ்வாய் கூட கேது இருக்கிறார். அப்ப அந்த திருமணத்துல அது ஒரு கடுமையான வலியோ தடையவோ குறிக்க போகுது அப்படிங்கிறத அது தெளிவா சொல்றது. அவங்க திருமணத்தை உறுதி செய்யலாம் அப்படின்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க செவ்வாயை கடந்து கேதைத்தான் தொட போகுது. அப்ப நம்ம இந்த சந்திரன் செவ்வாயை தொட போற மாதிரி இருந்தா இந்த திருமண உறவு மங்களகரமா நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா செவ்வாயை கடந்து கேதைத்தான் தொட போகுது அப்படிங்கிற போது தடையத்தான் சுட்டி காட்டுது. அப்ப அந்த ஜாதகத்துல நீங்க திருமணத்துக்கு முன்னால என்னென்னலாம் பேசுறீங்களோ அதை மாற்றி பேசப்படும். திருமணத்துல தடை வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்ல எல்லாம் பேசியாச்சு அப்படின்னா இந்த சம்பவம் உறுதியா நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, பிறந்த கால ஜாதகத்துல கூடிய செவ்வாய்க்கேது மேலதான் சந்திரன் போயிட்டு இருக்கு. அப்ப அப்ப நடப்பு தசாபுத்தி, பிறந்த கால ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய நடப்பு தசாபுத்தி செவ்வாயோ கேதுவோ தசாபுத்தி அந்தரமா இருந்தா அந்த சம்பவம் கண்டிப்பா நடக்கும். அந்த நடப்பு தசாபுத்தியில செவ்வாய் இல்லாம வெறும் கேது மட்டும் இருந்தா கண்டிப்பா அந்த திருமணம் நின்று விடும். அதனால அவமானம் அதிகமாகும். அந்த நடப்பு தசாபுத்திகள்ல கேது இல்லாம செவ்வாய் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கல்யாணம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய லெவல்ல காயத்தை கொடுக்காது. இதுதான் விஷயம். இரண்டாவது உதாரணம் ஜாதகம். ஒரு பொண்ணுக்கு பிறந்த காலத்துல
துலாத்துல கோச்சார சந்திரன் போயிட்டு இருக்கு. பிறந்த கால புதன் துலாத்துல இருக்காரு. அந்த பொண்ணோட லக்னம் மிதுன லக்னம். துலாத்துல வேற எந்த கிரகம் இல்லை, வேற எந்த கிரகம் பார்க்கல, புதன் மட்டும்தான் அங்க இருக்கார். லக்னாதிபதி மட்டும்தான் இருக்கார். அந்த பொண்ணுக்கு அவங்க திருமண பொருத்தம் பார்க்குறாங்க. திருமணம் நிச்சயம் பண்ணலாமான்னு கேட்டு வந்து நெருங்கின ஸ்டேஜில் வந்து கேட்குறாங்க. ஆனால் கோச்சார சந்திரன் பிறந்த கால புதன் மேலே தான் போயிட்டு இருக்கு. அந்த புதனுடைய காரகத்துவங்கள் ரெண்டு முக்கியமான காரகத்துவம். ஒன்று கல்வி, இல்லைன்னா காதல். அது 5ஆம் பாவத்திலே இருக்குது. ஸோ அவங்க விருப்பப்படக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த வார்த்தையை அவங்களுக்கு கேட்கணும். ஏன்னா பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இல்லை, குரு தொடர்பு இல்லை, 7ஆம் வீடு தொடர்பு கிடையாது. புதன் தான் லக்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் 5வது வீட்டில் உட்காந்துருக்கார். இந்த பொண்ணுக்கு கல்யாண யோகம் அப்படிங்கிறத விட படிக்கிறதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. படிக்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. பொண்ணு யாராவது விரும்புதான்னு கேளுங்க. விரும்பின பொண்ணு பையனை கட்டி வைக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். நீங்க பார்க்குற பொருத்தத்தினால திருமணங்கள் காயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு பையனை விரும்புது, பண்ணா அவனை தான் பண்ணுவீங்கன்னு படிக்க போறேன்னு சொல்லுது. அந்த ஜாதகருடைய மனநிலையை, அவங்க செயல்பட போற செயல்பாட்டை, எண்ணங்களை சந்திரனாடி அப்படியே தெளிவா படம் முடிச்சு காட்டுறது. இதைத்தான் அது செய்ய போகுதுன்னு. சந்திரனடியில் ரெண்டு முக்கியமான டூலை ஒன்று பயன்படுத்துறோம். ஒன்று கோச்சார் சிந்தனை, இன்னொன்று கோச்சார் லக்கணத்தை. அந்த பொண்ணு இப்போ படிக்க போதா, இல்லை அந்த லவ் பண்ண பையனை தான் வீட்டுக்கு கூட்டு வர போதான்னு பார்க்கும்போது கோச்சார லக்னம் 9ஆம் பாவத்தில் போகுது. படிக்கத்தான் போகுது. 9ஆம் பாவம் வீட்டை விட்டு ஓடி போகிற பாவம் இல்லை, படிக்கிற பாவம். கண்டிப்பாக பொண்ணு ஓடி போகாது, படிக்கத்தான் போகுது, படிக்க அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு அந்த பொண்ணு ஃபாரினில் 3rd இயர் 2nd இயர் பண்ணிட்டு இருக்கேன், எம்எஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த கேள்வியை, ஜாதகர் வந்தவருடைய நோக்கத்தை, கேள்வியை இந்த கோச்சார் அற்புதமாக காட்டும். அந்த கேள்வி, அந்த நோக்கம், எண்ணங்களை காமிச்சதுக்கு முன்னாடி தசாபத்தி அனுமதிச்சதுன்னா அது சம்பவமா மாறும். இல்லைன்னா சம்பவமா மாறாம எண்ணங்களோட நின்று போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க திருமணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்ததுக்கு பின்னால் திருமணம் இல்லை, படிக்கத்தான் போகுதுங்கிறத மிக எளிமையா, பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம தசாபத்தி சுற்றி வளைக்காம சிம்பிளா கோட் பண்றது சந்திரநாடியால ரொம்ப எளிமையான ஒரு சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். பிறந்த காலத்தில் செவ்வாய் சுக்கிரன் ரெண்டு பேருமே 8வது பாவத்துல மகரத்துல இருக்கிறாங்க. கோச்சார சந்திரன் 8வது பாவத்துல போயிட்டு இருக்கு. அவங்க திருமணத்துக்காக கேட்டு வராங்க. திருமண பாவத்தை கோச்சார சந்திரன் கடந்துருச்சு. ஆனா களத்திர கார கிரகங்கள் மேல போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மிதுன லக்னம் 8ல் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க இருக்கு. கோச்சார சந்திரன் மகரத்துல போயிட்டு இருக்காரு, 8வது பாவத்துல தான் போயிட்டு இருக்காரு. திருமண பாவத்தை கடந்துருச்சு. ஆனா களத்திரக்காரங்கள் இருக்கக்கூடிய வீட்டுல போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க திருமணத்தை கேட்க போறாங்கன்னா, அந்த 8ஆம் பாவத்தில் ஒளிஞ்சிருக்கிறது ரெண்டு. ஒண்ணு தவறான திருமணம் அல்லது அவமானப்படுத்தக்கூடிய திருமணம் தான் நடக்க காத்திருக்கிறது. இல்லைன்னா ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு இது முதல் திருமணமா இல்லாம இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. இயல்பான திருமணம் இல்லைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. இது ஒண்ணு. அவங்களால ஒரு சந்தோஷமான திருமணத்தை ஒரு கொண்டாட முடியும்னா கொண்டாட முடியாது. இப்ப அவர் சொல்ற ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அது தெரியாம இருக்கு, அவமானங்கள் அதனால அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவங்களும் சொன்னாங்க. கோச்சார சந்திரன் 7ஆம் பாவத்தை நோக்கியோ 7ஆம் அதிபதி நோக்கியோ போகும்போது அந்த திருமணம் உங்களுக்கு ஒரு மகிழ்வான வாழ்க்கை தர வாய்ப்பு இருக்கு. 7ஆம் அதிபதிங்கிற கிரகம் சனியா கூட இருக்கலாம். சனி மேல சந்திரன் போகும்போது அந்த 7ஆம் அதிபதி சனியா இருந்தால் அதுவும் திருமண உறவு தான். சுபகிரகங்கள் மேலதான் போகணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. 7ஆம் அதிபதி எத்தகைய பாவராக இருந்தாலும், தீய பாவாதிபதியாக இருந்தாலும், தீய காரக இருந்தாலும் அது மேல திருமணத்தை செய்யும். என்ன வித்தியாசம்? அந்த தீய கிரகம் இருந்தால் கசப்பு அதிகமாக கொடுக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ சுபகிரகங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுச்சுன்னா, அசுபகிரகங்கள் ஒரு காயத்தை கொடுக்கும். மற்றபடி திருமண உறவை தடை செய்ததுக்கான அதிகாரம் கிடையாது. ஒரு தசாபதிங்கிறது ஒரு சம்பவத்தை கொடுக்குற அதிகாரம் முடிஞ்சது இல்லையா, சந்தோஷத்தை கொடுக்கறது காரகிரகங்களுடைய அளவு தான் இருக்கு. இப்ப இன்னொரு உதாரணம் காணுவோம். திருமண உறவை பத்தி ஒருத்தர் கேட்க வர, அவர் ஒரு கன்னி லக்னம், செவ்வாய் சனி ரெண்டு பேருமே கும்பத்துல இருக்காங்க. கோச்சாரத்துல சந்திரன் கும்பத்துலலாம் போயிட்டு இருக்கு. திருமணத்தை பத்தி கேட்கும்போது 3 8 கூடிய செவ்வாய் கும்பத்துல இருக்கிறாரு.
5 இருக்கக்கூடிய சனி கும்பத்திற்கு அது மேல தான் போகுது. 7ஆம் அதிபதியோ 7ஆம் வீட்லயோ போகல. வேற ஒரு களத்தில இருக்காரு. இது ஆண் ஜாதகம். சுக்கிரனோட தொடர்பு இல்ல. அப்படிங்கிறது இந்த திருமணத்தினால சண்டை பெருசா வரும். அவமானம் பெருசா இருக்கும். சொத்து தகராறு இருக்கும்னு நீங்க தைரியமா சொல்லலாம். திருமணத்திற்கு முன் விபத்து கூட நடக்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிற ஜாதகங்கள், செவ்வாய் சனி பார்வை இருக்கிற ஜாதகம் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம். இந்த செவ்வாய் சனியோட டிகிரியை பார்க்குற 3 டிகிரிகள் இருக்கு. அவருக்கு நடக்கிறது செவ்வாய் திசையில, சனி புத்தியில செவ்வாய் அந்தரம் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை உறுதியை தரப்போகுது. திருமண உறவை மகிழ்ச்சியாக காட்டவில்லை. திருமண ஏற்பாடு தடபுடலா பண்ணாதீங்க. நிதானமா பண்ணுங்க. ஸோ திருமணத்துக்கு பத்திரிகை கொடுக்கப்பட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திருமணத்தை ஒரு 6 மாதம் தள்ளி வைக்கிற மாதிரி நடந்தது உண்டு. ஸோ நம்ம ஜாதகத்தில் என்ன விதிகள் இருந்தாலும் எப்போ அவங்க கேள்வியை கேட்டாலும் கோச்சார சந்திரன் கோச்சார லக்னமும் பிறந்த கால ஜாதத்தோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இந்த ஈவெண்ட்டு இப்போ நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய ஆய்வில் இது ஒரு அற்புதமான விஷயம், கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அனுபவிச்சு பார்த்துட்டு ஸோ இவ்வளவு சிம்பிளாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தை எடுங்க. உங்களுடைய ஈவெண்ட் என்ன நடந்திருந்தாலும் அது மேலே சந்திரன் போது தான் நடந்திருக்கும். அப்போ இது பேசிக்காக நம்ம படிக்கணும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு ராசியோடைய காரகத்துவம், கிரகத்துடைய காரகத்துவம், பாவத்துடைய காரகத்துவம் தெரிஞ்சிருந்தாலே மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜிகேஸ்ட் அதான் பண்ணுறோம். நம்ம அடிப்படை அப்படிங்கிறதுலேயே காரகத்துவத்துக்கும் பாவத்துவத்துக்கும் கிரகத்திற்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா இந்த சந்திரனுடைய அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள். அதை புரிய வைக்கணும். அப்படி யாராவது அடிப்படை படிக்கணும் விரும்புனா கீழே நம்பர் தொடர்பு நீங்கள் அடிப்படைக்கு படிக்க வரலாம். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி புதிய வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. படிக்கணும் விருப்பம் இருக்கும், ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கக்கூடாதுன்னு லாஜிக்காகவும் இருக்கணும், சிறப்பாகவும் இருக்கணும், எளிமையாகவும் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கம். எனக்கு தோணுச்சு சொன்னேன் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தோண வைக்கணும் அப்படிங்கிறது சந்திரனுடைய முக்கியமான தத்துவம். அவங்க ஒரு திருமணம் ஆகல, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவருடைய பிறந்த கால புதன் ரிஷபத்தில் இருக்கிறது, கோச்சார சந்திரன் ரிஷபத்தில் உச்சமா போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு கன்னிலக்கண ஜாதகர். 9ஆம் பாவத்தில் லக்னாதிபதி புதன் இருக்கு. அங்கே கோச்சார சந்திரன் 9ஆம் பாவத்தில் புதன் நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் கேட்கறது திருமணம் நடப்பதற்கான பரிகாரம். திருமணம் நடக்குமா நடக்கலையான்னு கேட்கல, திருமணத்துக்கான பரிகாரம் கேட்டு ஒரு ஃபோன் பண்றாரு. இப்ப திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு நம்ம தேட வேண்டியதில்லை. நடப்பதற்கான பரிகாரத்தை என்னன்னு தேடினா போதும். புதனை குறிக்கக்கூடிய தெய்வங்கள் 3 தெய்வம் இருக்கு. ஒன்று அவர் கரணநாதராக வராகி அம்மன். 2வது ஆண் தெய்வத்துல மகாவிஷ்ணு. சிறு தெய்வங்கள்ல கன்னிமார். இந்த 3 தெய்வங்கள்ல எதை கும்பிட்டாலும் அது திருமணத்தை தடை செய்யாதுன்னு சொல்றார். அவர் சொல்றாரு, வராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போதே வராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், வந்து ராமர் பாத தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்தவொடனே கன்னிமார் கோயில் கட்டுறதுக்கு பணம் கேட்டாங்க, அதுவும் கொடுத்துட்டு வந்துருக்கேங்கிறார். அப்போ இயல்பா பரிகாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. 8ஆம் பாவத்தில் சந்திரன் போகும்போது இந்த அவங்க பரிகாரத்தை கேட்டாங்கன்னா பரிகாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம். 9ஆம் பாவத்திலும் நீங்கள் பண்ணுங்க, அது பலன் தரும்னு சொல்லலாம். இதெல்லாம் சந்திரனுடைய ரொம்ப எளிமை. எல்லா திருமணங்களுமே ஒரு பரிகாரத்தில் நடந்துரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சந்திரன் என்ன சொல்றதுன்னா, 8ஆம் பாவத்தில் கோச்சார சந்திரனோ கோச்சார லக்கணம் போகும்போது, பிறந்த கால லக்கணத்துக்கு 8ல் போகும்போது அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்களே அதுக்கு எதிர் விளைவை தான் கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான விளைவு கட்டாயம் கொடுக்காது. வழிபாட்டுக்குரிய புண்ணியம் கிடைக்கும். அதுல இருந்து மாற்று கருத்து கிடையாது. அவங்க கோரிக்கை நிறைவேறாதுங்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயம். இப்போ சந்திரனாடிங்கிற ஒரு எளிமையான ஒரு அற்புதமான டூல். ஸோ அது மேலும் மேலும் படிக்கலாம். ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம ஜிகேஎஸ்ல வரப்போகிற ஜனவரி 8ஆம் தேதி டேரட் ஜோதிடம் அப்படிங்கிற டேரட் கார்டுகளை பற்றின விரிவான வகுப்பு நடத்த காத்திருக்கிறோம். யாராவது பயிற்சி விரும்பினா கூட ஏற்கனவே ஜோதிடர் இருப்பவர்கள் இல்லை புதியமாக வர்றவங்களுக்கும் விருப்பம் இருந்த படிக்கணும் இருந்தால் கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இந்த டேரட் ஜோதிடத்துக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆர்வம் இருந்தால் போதுமான ஒன்று. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் பெற்றோருடைய ஆசைகள் மனப்பூர்வமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.